guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you guys are doing fine. ஸோ நீ நம்ம பார்க்க போகிறது ஜிமின்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஸோ நான் இதுக்கு முன்னாடி டைட்டில் வந்து நான் டேக்கன் பை த லார்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆக்சுவலி நான் அதை டப்பெல்லாம் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுதான் நிஜம். நான் இது மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன், அதோட அப்படியே ரெண்டாவது ஷோக்கு போயிடலாம் என்ன. ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாக எடிட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வேறு சீரீஸ்க்கு வேறு போட்டேன்னா, அதுக்கப்புறமா இப்போ தான் அதை பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது சுத்தமாக ஒரு 0.01% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட எனக்கு கிடையாது. அதனால் வந்து சரி ஓகே மறுபடியும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இப்போ உட்காந்து ஸ்கிரிப்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டேக்கன் பை த லார்ட் எனக்கு அது வந்து அப்போ நல்லா தான் இருந்துச்சு நான் யோசிக்கும் போது எல்லாமே. ஆனால் திடீர்னு வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா எனக்கு அது வந்து பிடிக்கல. லைக் எனக்கு அது ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. அதனால் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதோட டைட்டில் வந்து ஹிடன் ஹேரஸ். ஸோ அது வந்து எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கூட தெரில, ஆனால் மீனிங் மட்டும் தெரியும், என்ன பண்ணுறது. ஸோ ஓகே. ஸோ எல்லாமே வந்து டைட்டிலெலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் தான் இப்போ புது டைட்டிலு. ஸோ ஓகே, நான் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. ஓகே. ஸோ டேக்கன் பை த லார்ட் அப்படிங்கிறது வந்து நீ அதானே போடுறேன்னு சொன்னேன், இது ஏன் இப்போ போடுறதுலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் ஜஸ்ட் டைட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸ்டோரியும் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனால் கான்செப்ட் ஒன்று தான்டா. ஓகே, ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் அண்ட் திஸ் இஸ் அ ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் அண்ட் ஐ ஹோப் இட் வில் சாட்டிஸ்ஃபை யூ கைஸ். ஓகே. ஸோ ஓகேடா, நான் அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் இன்ட்ரடக்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அப்போ தான் ஸ்டோரி நல்லாயிருக்கும். ஓகே சரி ஓகே வாங்க நான் அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீனு, இப்போ நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் 4 கொஞ்சம் எட்ஜு அந்த சைடில் நின்றுருக்கீங்க. உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து உங்களோட பேக்கோட ஸ்ட்ராப்பை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. உங்களோட ஹார்ட்டு டப்பு 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 டப்புன்னு அடிச்சிட்ருக்கு. ஸோ அப்படியே க்ரௌடெல்லாம் வந்து லைக் நிறையா பேர் இருந்துகிட்ருக்காங்க. அவ்வளோ ஃபேஸு கோட்டு வாய்ஸு, பட் ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஃபேமிலியரே இல்லை. பட் அது பாயிண்ட் கிடையாது. ஓகே. ஸோ ஜென் வந்து அப்படியே அவங்க ஷோல்டரில் அப்படியே கை வச்சுட்டு, பையன் சரிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே ஆமாம் சிரிச்சா ஹார்ம்லெஸ்ஸாக தெரிவடி அப்படின்னு சொல்லி தேவும் சொல்கிறான். ஓகே ஹார்ம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஹார்டாக ஸ்வாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஷோல்டர் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தேவும் ஜென்னும் அப்படியே ட்ரெயின் வரப்போகுது அப்படிங்கிறனால சரி ஓகே பார்த்து பத்திரமா இரு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. லைக் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணலை. ஓகே. ஸோ அப்படியே நீங்கள் திரும்பும்போது நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும்ல, லைக் இப்போது யாராவது நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே உலகமே அப்படியே வந்து உங்கள் 2 பேரை மட்டுமே பார்க்குற மாதிரி இருக்குது. லைக் அந்த பையன் வந்து ஒரு கொஞ்சம் ஃபீட் கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க. லைக் ஏதோ ஒரு நைட்டு வந்து அவனை டெய்லர் பண்ண மாதிரி ஃபுல்லாக பிளாக் மட்டும் தான் போட்டிருக்கான். அவன் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு அவனோட கையை வந்து மடிச்சுட்டு அவன் செஸ்ட்டில் வச்சுருக்கான். அவனோட ஹேர் வந்து அவனோட ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் என்ன தான் அவனோட ஹேர் சாஃப்டாக இருந்தாலும் அவன் கண் சுத்தமாக சாஃப்டாகவே இல்லை ஜெமின். ஸோ உங்களுக்கு இவனோட பேர் தெரியும், பட் ஆனால் தெரியாத மாதிரி காமிச்சிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படி கூச் பம்ஸாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுன்னா அப்படியே பிரீத் அப்படியே கொஞ்சம் ஹெவி ஆகுது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பியிருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிம்மன் அவன் என்னமோ உங்களை ஏற்கனவே வந்து அவங்கள ஏற்கனவே ஓன் பண்ண மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ உங்களோட கேஸ் அப்படியே வந்து அந்த கீழே இருக்க அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் அப்படியே லைக் உங்கள் கண் அப்படியே கீழே பார்த்துக்கிறீங்க. ஸோ உங்களோட சீக்ஸில் அப்படியே வார்மாக இருக்குது. ஸோ அப்படியே உங்களோட டிக்கெட்ஸை அப்படியே இன்னசென்ட்டாக க்ளம்ஸியாக அப்படியே செக் பண்ணிகிட்டே இருங்க. லைக் அந்த டிக்கெட்டு அந்த இது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஜிம்மன் அந்த உங்கள் பக்கத்தில் வரான். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. புசான்கான ட்ரெயின் அது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ அவனோட கண்ணு அப்படியே லைட்டாக அப்படியே சாஃப்ட் ஆகுது. ஆனால் அவங்களோட பல்சரை மேலே ஏறுது. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டு முதல் தடவை தனியாக போகிறீங்களா
அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக தலை ஆட்டுறீங்க. ஆமாம், எப்போவும் என் அண்ணங்க தான் பார்ப்பாங்க, அதனால் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து ஒரு பொய் உண்மை ரெண்டுமே சேர்த்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஆனால் உனக்கு என்னங்க தெரிய போகுது. ஸோ இப்போது அப்படியே அவன் லைட்டா ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இல்லை, I'll be fine அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு லைக் லைட்டாக ஸ்டட்டர் ஆகிடு அப்படியே ஸ்மால் பண்ணுறீங்க. ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அவன் வயசில் என்னமோ வந்து ஒரு க்ராஸ் ஆகிட்டு போன மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ண ப்ராமிஸை நீங்கள் தான் ஃபஸ்ட்டே பிரேக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து ட்ரெயினும் வந்துருக்கும். ஸோ வந்தோடனே நீங்கள் வந்து ஏற்கனவே பிளாட்ஃபார்ம் 4ல் தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் அந்த கரெக்டாக அந்த கம்பார்ட்மெண்ட் இதெல்லாம் அங்கே போட்ஸில் இருக்கும். ஸோ அங்கே ஏறியிருப்பீங்க அவங்களோட வந்தோடனே. ஸோ ஏறிட்டு உங்களோட சீட்டை தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. லைக் நீங்கள் ஏறினது வந்து என்ட்ரன்ஸ் சைடாக இருக்கும், உங்கள் சீட்டு எண்டில் இருக்குது. ஸோ அந்த பக்கம் போயிட்டு அப்படியே உங்கள் சீட்டில் சபாடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு உங்களோட பேக்கை கழட்டி அப்படியே உங்களோட லேப்பில் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. உங்களுக்கு ஹார்ட்லாம் டப்பு 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 டப்புன்னு அடிச்சிட்ருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்படியே நீங்கள் வந்து அவங்களோட அண்ணனுங்களுக்கு கால் பண்ணீங்க. ஸோ தேக்கம் ஜனக்கும். ஸோ அப்படியே கால் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு சொல்ல நீங்கள் லைக் எப்படி சொல்லணும், அப்படியே எப்படி சொல்லணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அவங்கள்ட்ட. ஏய் யார் இவன் புதுசாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் லைக் உங்களுக்கு தெரியுது ஜெம்மன் உள்ள வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி கேட்குறீங்க அவங்கள்ட்ட. யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து நீ விட்டுட்டு போகும்போது ஒருத்தர் இருந்தார்ல பின்னாடி பிங்க் கலர் ஷர்ட் போட்டுட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த லைக் நீங்கள் அவனை தான் ஜிம்மன் தான் சொல்கிறீங்க. பட் ஆனால் அவனோட அந்த அவுட்ஃபிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஆமாம் இருந்தான் பின்னாடி அப்படின்னு சொல்லி தேவ் கேட்குறான். அது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நீ வரியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கேட்குறீங்க. என்னால் அப்புறம் வர முடியும், நீ தானே தனியாக போகிறேன்னு சொன்னேன், கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருப்பான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். நான் தான் ஒரு கடுப்பில் வரேன்னு சொல்லிட்டேன், எனக்கு தான் ஆக்ரோஷம் வந்துடுச்சு, எனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனில் அப்படியே உங்களுக்கு நீங்களே சொல்லிவிட்டு அப்படியே க்யூட்டாக பவுட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஜிம்மன் பார்த்துட்டு அவன் அப்படியே உங்களுக்கு ஒரு 2 சீட் பின்னாடி தான் உட்காந்துருப்பான், பக்கத்தில் உட்காரல. பக்கத்தில் ஃப்ரீயாக இருந்தாலும் அவன் பக்கத்தில் உட்காரல. ரொம்ப லைக் அவனுக்கு அது வந்து சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி தனியாகவே உட்காந்துருப்பான். ஸோ அப்படியே உட்காந்துட்டு அவன் உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான் குறுன்னு. உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. பட் ஆனால் நீங்கள் பின்னாடி திரும்புகிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே யாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் எப்படின்னா கொஞ்சம் மறைச்ச மாதிரி வச்சு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஜெமினுக்கு வந்து ஒரு கால் வருது. ஸோ ஜெமின் ஒரு 4-5 ரிங் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறான். ஹலோ என்னடா அப்படின்னு சொல்லி ஜெமின் கேட்குறான். ஸோ அப்படியே ஜேகே தான் அந்த பக்கம் பேசுகிறான். ஹலோ அப்படின்னு சொல்லி அவன் வாய்ஸே ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கு. அப்படியே ஜெமினுக்கு என்னமோ ஆயிருக்கு அப்படின்னு மட்டும் அவனுக்கு தெரியுது. ஆனால் என்னன்னு மட்டும் அவனுக்கு தெரில. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டு ஏய் என்ன ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு வாய்ஸு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். செம்ம சண்டைடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐயோ ஓ ஆள்கிட்ட தான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி வச்சுருந்தப்போல அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதெல்லாம் உண்மைதான், ஆனாலும் சண்டை போட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்புறம் என்ன சண்டைடா அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறான். லைக் ரொம்ப காமாக சொல்கிறான். அப்புறம் இந்த பக்கம் ஜங்குக்கு தான் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி சரி அப்படியே மேலே பாரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக் சீன் பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போது காலேஜோட கார்டன் தான் இப்போது அப்ராட். ஓகே, அப்ராடில் தான் ஜேக்கப் படிச்சிட்ருக்கான். ஸோ அப்போது அந்த காலேஜ் கார்டனில் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் செம்ம ப்ரைட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டோனு தானே பெஞ்செலாம் இருக்கும் அங்கெல்லாம். ஸோ அவனோட ஒரு வந்து ஆராவோட வேஸ்ட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே அவனோட ஹெட்டை அவனோட ஷோல்டரில் வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளோட ஹேண்ட் வந்து அப்படியே அவளோட ஹூடியோட எண்டாத இடத்துல அப்படியே வச்சு அதை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். லைக் அப்படியே விரலில் போட்டு இது பண்ணுவோம்ல, சுற்றுவோம், அப்படி இப்படி பண்ணிகிட்ருப்போம்ல கிளாத்ஸில், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப டென்ஸாக இருக்கடா, ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் அப்படி பார்த்துட்டு நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவளோட டெம்பிளில் அப்படியே ரிக்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு எப்படி சொன்னால் ஒரு
10 லெக்கு அப்படியே நடக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. ஒரு 5 பசங்க அங்கே வந்திருக்காங்க. ஒரு கொஞ்சம் ஃபீட் தள்ளி தான் இருக்காங்க. அப்பா! நம்மளோட கேம்பஸோட நாய்க்கு எப்போலாம் பிஹேவ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். அப்படியே ஜங்கு கூட ஜாலாம் அப்படியே டைட் ஆகுது. அப்படியே யாரும் அப்படியே லைக் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருப்பா. ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பா. ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். அவனால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, அதுவும் அவனோட அழகான ஆள் உட்காந்துருக்கும் போது அப்படின்னு சொல்லி ஒரு பாய் சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறான். அப்புறம் இன்னொருத்தன் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வரான். அவனோட கண்ணு முழுக்க அப்படியே ஆராவோட தான் இருக்குது. நீ நிஜமாலுமே அவனை தான் லவ் பண்ணுறியா என்ன? அடித்தா அழுகுறவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆரா அப்படியே அவளோட ஜங்குக்கோட ஆங்கிள் தானே இருந்துட்டுருப்பா. ஸோ அப்படியே அந்த லைட்டாக இந்த பாருங்க அவங்களோட லிமிட்ஸ்லேயே இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி ஆரா சொல்கிறா கொஞ்சம் ஃப்ரெம்மா. ஸோ அப்படியே அவன் தான் திரும்பிட்டு ஏதாவது சொல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜங்குகிட்ட சொல்கிறான். ஆரா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ ஒரு பையன் அப்படியே முன்னாடி வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி அப்படியே ஷோ பண்ணுறான். லைக் அப்படியே பின்னாடி தள்ளி விடுறான். அவன் அப்படியே லைக் எதுவுமே ப்ரொட்டஸ்ட் பண்ணவே இல்லை, அவன் பாட்டுக்கு பின்னாடி போகிறான். ஸோ ஜங்குக்கு எதுவுமே ரியாக்டே பண்ணல. ஹேராவுக்கு அப்படியே லைக் எப்படி சொல்லலாம் நம்பவே முடியல. டேய் சத்தியமா நீ அப்படி தான் நிற்க போறியா அப்படின்னு சொல்லி ஹேரா கேட்குறா. அவன் பார்த்துட்டு நான் தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ அவனுக்கு அப்படியே முகம் ஃபுல்லாக அப்படியே ஹர்ட்டாக வருது. மயிர ப்ராமிஸ் நீயே வச்சுக்கோ, ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோ ஜங்குக் அப்படின்னு சொல்லி அவன் படிக்க சொல்லிட்டு அவளோட பேகை தூக்கிட்டு அப்படியே போயிருப்பான். அப்படியே அவள் பாதுலேருந்து போன உடனே ஒரு ஹேண்ட் வந்து ஜங்குக்கோட காலர் அப்படியே பிடிச்சிருக்கான். ஸோ அப்படியே வந்து ஒரு பையன் பேசுகிறான். ஷவலாம் மண்டிச்சு மச்சான் உன்னை மட்டும் தான் போட்டு சாவடிங்கடா இவனை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே மேலே அப்படியே லைக் அவங்கள தலையை தூக்கி பார்க்குறான். ஆனால் அவன் கண்ணில் ஒரு எமோஷன்ஸ் கூட இல்லை. லைக் அவன் இருந்துட்டு இருக்கும்போது அவனோட கண்ணில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருந்துட்டு இருந்துச்சு, பாதி கூட கிடையாது. அப்படியே லைக் ஒரு பஞ்சு தான். அந்த பையன் அப்படியே பின்னாடி போயிருப்பான், இன்னொருத்தன் அடிக்க வந்திருப்பான். ஸோ அவனை அப்படியே அந்த கிராஸில் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவனோட நீ வந்து அவனோட கட்டில் வச்சுட்டு அப்படியே அவனோட ஹெட்டை வந்து அந்த பெஞ்சில் வச்சுட்டு செம்மையாக பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இன்னொருத்தன் டே அவனை போட்டு புட்டிங்கடா அடித்து சாவடிச்சிருவான் போல் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். ஆனால் ரொம்ப லேட்டு. ஜங்குக்கு என்னமோ ஒரு ஸ்ட்ரோ மாதிரி போயிட்டுருக்கான். அப்படியே ஃபிஸ்ட் அப்படியே மேலே ஃப்ளை ஆகுது. பிளட்டே வந்திருக்கும், அவனோட நக்கல்ஸ்லாம் வந்து லைட்டாக பிளட் இருக்கும். ஸோ ஒரு பையன் அப்படியே லைக் ஓட பார்த்துருப்பான். ஸோ அவன் ஹூடி தானே போட்டிருப்பான். ஸோ அவனோட ஹூடை அப்படியே பின்னாடி இழுத்து அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டு அப்படியே அவன் நெஞ்சிலே லைட்டாக வச்சு அவனோட முட்டி வச்சு குத்திருப்பான். லைக் ரொம்ப இதுவாக இல்லை, லைட்டாக அப்படியே குத்திருப்பான். ஸோ இப்போது அவன் அப்படியே அவங்க எல்லாரும் பார்த்துருக்கான். ஸோ அவன் ஒருத்த மட்டும் வந்துருச்சுப்பான். ஜங்குக் நான் போய் ஏதாவது சொல்லிடுவான் அப்படின்னு சொல்ல, நான் மயிறு சொல்லுவேன், நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன மயிறு வேணா பிடுங்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போகிறான். அவனோட கையில் இருக்க ரத்தத்தெல்லாம் அப்படியே ரொம்ப கேஷுவலாக அவனோட ஓடியிலே அப்படியே தேய்ச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். ஸோ அப்படியே ஆரா போயிருந்தால ஸோ அந்த பக்கமே போயிருப்பான். அவன் பார்க்கல, அதனால தான் அந்த மயிரெலாம் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். லைக் அவனுக்குள்ளே ஜெக்கி சொல்லிக்கிறான். ஸோ அப்படியே எங்கள் ஃப்ளாஷ்பேக் முடியுது. ஜிவனுக்கு இங்கே லைட்டாக சிரிப்பு வந்திருக்கோம். டேய் தம்பி இதில் மடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நானா நம்ப மாட்டியா, நான் ஃபோட்டோ அமுச்சிடுவா, எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பா நம்மளோட இனத்தையே நீ காப்பாற்றுற போலாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நான் கூட நீ கால் பண்ணும்போது என்ன தருமா நினச்சேன், உன்னை எவ்வளோ அரெஸ்ட் பண்ணிட்டான் போல் அப்படின்னு நினச்சேன்டா லாஸ்ட் டைம் மாதிரி. பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இப்போது இந்த பக்கம் ஜங்குக்கு டே நீ வேறடா கடுப்பேத்தாதானா, அவன் வேற என் காலை எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறான். வெரி குட் அப்படின்னு சொல்லி ஜிம்மன் அப்படியே அவனோட சீட்டில் அப்படியே பின்னாடி போகிறான். குட்டா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கடுப்பில் கேட்குறான். இங்கே வாரு, அவளுக்கு வந்து அவளை பற்றி பேசுகிறவன வேணாம், அவளை பற்றி பேசுகிறவனா அடிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு பையன் வேணும்னா அவனை சூஸ் பண்ணிக்க கூடாதுடா. அவள் சூஸ் பண்ணிட்டா, அதுக்காக நீ ஒன்று வேணும் மாற்றணுங்கிற இது இல்லை. அதுதான் உன் பர்சனாலிட்டி. அடிக்கன்னா அடி, சாவதுக்கு என்ன சாவடி, அவனே நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லி ஜிம்மன் சொல்கிறான். அப்படியே ஜங்குக்கு அந்த பக்கம் ஸ்மைல் பண்ணிட்டேன். சரி விட நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கால் வச்சுருப்பான். ஸோ அப்படியே ஜிம்மன் அவனுக்குள்ளே ஸ்மைல் பண்ணிக்கிறான். ஸோ இப்போது இந்த பக்கம் உங்களை பார்க்கலாம். நீங்கள் தான் முன்னாடி
ஜிமினுக்கு 2 சீட்டு முன்னாடி தானே உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு லைக் ஜிமினோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். ஆனால் ஜேகே என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பக்கம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க, பையன்தான். ஏய் என்னடா பண்ணின்னு இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நார்மலாக அவன்கிட்ட பேசுகிற டோனில் பேசுங்க. ஒன்றும் இல்லடி சும்மா தான் இருக்கேன். பா எதுக்குடா அப்ராட் வந்தோன்னு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உங்களோட ஃப்ரெண்ட் அந்த பக்கம், அப்புறம் நீ என்ன வயிற்றுக்கு பண்ண, அதுக்கு நீ இங்கே படிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்கிறீங்க. அவன் அந்த பக்கம் என்ன பண்ணுறது, அப்ராடில் படிக்கணும்னு என் ஆள் கேட்டா அதனால் வந்துட்டேன், இன்னைக்கு வேறு செம பிரச்சனைடி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்குறீங்க. அவன் வந்து அங்கே நடந்த கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து ஒரு 4 hour 5 hour அந்த மாதிரி போயிருக்கும். எனக்கு எக்ஸாக்டான டைம் தரல ஷோலேருந்து பேசாமல் போகிறதுக்கு. நான் ஷோடைய ஒரு டைம் சொல்கிறேன் என்ன. ஸோ இப்போது நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிருப்பீங்க. லைக் இப்போது நைட்டு உங்களோட ஹோட்டல் ரூமில் தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் யாருக்கும் கால் பண்ணுறீங்க. ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுங்க. சொல்கிறே அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணோட வாய்ஸ் தான், வேறு யாரும் இல்லை. ஸோ லில்லி அந்த பக்கம் பேசுகிறா. என்ன பண்ணின்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன பண்ணுவாங்க, நீ கொடுத்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். மயிறு அவனோட பேரே கிடைக்க மாட்டேங்குதுடி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறா. அதானே பார்த்தேன், எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் இந்த பக்கம் லில்லி கேட்குறா. இங்கே பாருடி, நம்மளுக்கு வந்து இன்ஃபோ படி அவன் வந்து ஏதாவது சின்ன சின்ன மாஃபியா குரூப் கூட தான் இருந்துட்டுருக்கானா. ஏன்னா அவங்கள தான் நிறைய பேர் டார்கெட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சின்னு இருக்கான். அதனால் நீ இந்த பக்கம் இருக்கிற சின்ன சின்ன மாஃபியாஸ் எல்லாமே பாரு, பெரிய மாஃபியாலாம் பார்க்காத, அவங்ககிட்டலாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் கரெக்டு தான், உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி லில்லி அந்த பக்கம் கேட்குறா. சொன்னோம் நீ பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு என்ன இருக்கான்ல ஜிம்மன் லார்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மன் சாரடி அவர், ஐயோ லார்ட் ஜிம்மன்னு நீ கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி லில்லி வாய்ஸில் அப்படியே கொஞ்சம் பயம் வருது. இரு நான் அவரை மீட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. என்னது மீட் பண்ணியா? உனக்கு ஒன்று தெரியும்ல, நம்ம எம்பையரே சீக்கிரட்டாக அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் நம்மளை அவன் தான் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ என்ன ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி லில்லி கேட்குறா. நான் சொல்ல வரது வேறடி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நடந்தது எல்லாமே அவள்கிட்ட சொல்கிறேங்க. அப்போனா இது எதுவுமே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறா. சரி ஆனால் நீ என்ன பண்ணுற, அவனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ, தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. ஒருவேளை அவனோட ஆளுங்களே யாராவது நம்மளோட எனிமிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா பாப்பா அதான் நடக்கவே கூடாதுரே அப்படின்னு சொல்லி லில்லி சொல்கிறா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட மிஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிளப் தான் போகிறீங்க. லைக் எப்படின்னா ரொம்ப பாப்புலர் கிடையாது, ஒரு நார்மலாக லைக் மோஸ்ட்லி கிரிமினல்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா நான் அவுட்ஃபிட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், ஓகே. ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் போட்டுட்டு ஒரு எப்படி சொன்னால் ஒரு சின்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களை நீங்களே வச்சுருப்பீங்க. ஸோ பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, லைக் இந்த பக்கம் ஒர்க் பண்ணுற பொண்ணு. ஸோ அவள் பேர் வந்து நம்ம ஹனா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், ஓகே. ஸோ இப்போ அந்த பொண்ணு தான் இருந்துகிட்ருக்கா அவங்க கூட. ஸோ அவள் இன்னும் ரொம்ப செடியூஷுவாக இருக்கா. ஸோ நீங்கள் அவள் பக்கம் போயிட்டு அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. நம்ம டார்கெட் இந்த பக்கம் தான் இருக்கான், அவன் பேர் அப்படின்னு சொல்லி அவங்களோட எனிமி பேர் சொல்கிறேங்க. இவன் தான் பார்க்க எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனோட ஃபோட்டோவும் காமிக்கிறீங்க. இவன் இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவன் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகு, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னமோ ஒரு ட்ரிங்க்குக்கு போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவளும் அப்படியே நோட் பண்ணிட்டு ஓகே மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹனா சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்படியே பிஹேவியர் சைட் தான். ஸோ இப்போ அந்த பக்கம்லாம் தேடிட்டுருக்கா. சொன்ன ஆளுக்கு மாட்டிக்கிட்டான் போல். ஸோ அங்கே தான் வந்துட்டுருக்கான், யாரு கூட ஏதோ டீல் பேசிகிட்டு இருக்கான் போல். ஸோ அவளும் போயிட்டு அப்படியே அவங்க கூட உட்காந்துருப்பா. ஹாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப செடியூஜுவா அப்படியே ஸ்மூத்தாக தான் சொல்லிகிட்ருக்கா. ஸோ நீங்கள் சைட்லேருந்து அவங்களோட ட்ரிங்க்கை குடிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. லைக் எப்படின்னா நான் வந்து அவங்களோட ட்ரிங்கில் அந்த பெரிய ஒயின் பாட்டில் இருக்குல்ல, ஸோ அதை அவங்களோட கப்பில் ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே ட்ரூவ் பண்ணி பார்த்துட்ருக்குங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ் வந்து ஒரு தாயஸ் அளவு அந்த மாதிரி தானே இருந்துகிட்ருக்கும். ஸோ அப்போது அந்த ட்ரெஸ்ஸில் லைட்டாக உங்களோட தலையில் நீங்களே லைட்டாக கை வச்சுருப்பீங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா
நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும்ல அதில். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க, என்ன நடக்குது, கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா ஒர்க்கும் கரெக்டாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கட் அப்படின்னு சொல்லி ஹனாக்கு கட் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் சைன் பண்ணிவிட்டு உங்களோட வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பக்கம் உங்களோட அந்த காலில் இயர்பீஸ் மாட்டியிருப்பீங்க. ஸோ அங்கே லில்லி தான் பேசுகிறா, பாருடி இப்போ நீ தான் போகணும், பாரு போய் ஒழுங்கா பண்ணு வேலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ இப்போது நீங்கள் அங்கே போயிட்டு அந்த உங்களோட இது டார்கெட் இருக்கான்ல, ஸோ அவனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. லைக் ஒரே கோச். உங்களுக்கு அந்த ஆளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அவனோட ஷோல்டரில் லைட்டாக கை வச்சுட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி நீங்களையும் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ லைக் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ரொம்ப டச்சாக இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் உங்களோட இது வந்து அவனை ஏதாவது கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆக்கணும், அவனை கூட்டிகிட்டு வந்து போட்டு தள்ளணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு மிஷன். ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் லில்லி பேசுறதை நிப்பாட்டியிருப்பா, பிகாஸ் ஏதாவது கேட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதனால் லில்லி பேசலை. ஸோ அந்த பக்கம் நீங்களும் அண்ணாவும் அவகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட எனிமி கிட்ட. அவனும் விழுந்திருப்பான், ஆனால் உங்ககிட்ட தான் ரொம்ப விழுந்துட்டான் ஹனாவை விட. ஸோ அவனுக்கு தெரியும் ஹனா வந்து ஒரு நார்மலான ஒரு பொண்ணு, லைக் எப்படி சொல்லலாம், இந்த கிளப்பில் ஒர்க் பண்ணுற பொண்ணு அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் நீங்கள் புது பொண்ணு அப்படிங்கிறனால அந்த உங்களுக்கு தான் ரொம்ப விழுந்துட்டான். ஸோ அவன் ஏய் பியூட்டி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறான். அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஓ அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ உனக்கு அதுக்குள்ளே என் அட்ரஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் லைட்டாக ப்ளஷ் பண்ணிவிட்டு கேட்குறீங்க. எல்லாமே ஆக்ட் தாங்க. ஸோ ஆமாம் கொடு வச்சு செய்யலாம் என்ன அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லி உங்களோட ஹோட்டல் ரூம் சொல்கிறீங்க. என்னாடி ஹோட்டல்லே புக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி வா போடலாம், போய் காசுக்கு வர்த்தா பண்ணோம்ல வா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனாவோட அப்படியே அந்த டாய்ஸுக்கு நடுவில் அவனோட கை இருக்கும். ஸோ அதை அப்படியே லைட்டாக பேக் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான் அவங்க கூட. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அந்த சைட் எல்லாமே, பட் ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லிக்கல. ஸோ நீங்கள் போயிட்டு ஸோ ஹனா அப்படியே உங்களை பார்த்துட்டு மேடம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவள் காமிக்கிறா. ஓகே நான் பார்த்துக்குறேன், அதுக்கப்புறமா வந்துட்டு இது பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹனா கிட்ட அந்த மாதிரி லைக் கொஞ்சம் அடையிலே சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவன் கூட போயிருப்பீங்க. ஸோ இப்போ லைட்டாக உங்களோட ஹோட்டல் ரூம் ரீச் ஆகிருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் ரூம்குள்ளே வந்து உடனே ஸோ இப்போது வந்தவங்கள பெட்டில் போடுறான். நீங்கள் இப்போது அதெல்லாம் ரொம்ப தேவையான உங்ககிட்ட பேசலாம் தான் நினச்சேன், நான் பேசுகிறதுக்கே வரல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு அப்படியே அவங்க பெட்டில் அவங்க பக்கத்தில் வந்து படிக்கிறான். ஸோ இந்த வார்ட்ரோப்லேருந்து ஒரு கன்று வந்து ஷூட் ஆகுது. ஓ கரெக்டாக அப்படியே இந்த அவங்க மேலே இருக்காங்களா அவங்க எனிமி, ஸோ அவனோட ஃபோர் ஹெட்லேயே ஸ்ட்ரைட்டாக போயிருக்கும். அப்படியே அவன் என்ன இழவிடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பான் திரும்பி. அப்படியே அதுக்குள்ளே ஃபோர் ஹெட்டு அப்படியே விழுந்திருப்பான் லைஃப்லெஸ்ஸாக. லைக் கொஞ்சம் லைஃப் இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பக்கத்தில் இந்த கன் எடுத்து அவனோட ஹார்ட்லேயே சுட்டிருப்பீங்க, கரெக்டாக அவன் ஹார்ட் இருக்க இடத்துல. ஸோ அவன் செத்துருப்பான். ஸோ அப்படியே அந்த பெட்டில் நினச்சிட்டு ஸோ அதை ஷூட் பண்ணி யாரும் இல்லை, தே பக்கத்தில் தான் ஜின்னும் இருக்கான். ஸோ அவங்களும் அப்படியே வார்ட்ரோப்லேருந்து வந்துட்டு வா மிஷன் ஒரு நாள்லேயே முடிஞ்சிருச்சு, நான் அவன் செம்மையாக நடிச்ச தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ அதே அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து பெட்டில் உட்காந்துட்டு ஏதாவது கை வச்சானான்னு அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறான். அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்புறம் இந்த ஹனா பொண்ணு நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம் காசு தானே அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். ஸோ இப்போது நீங்கள் சரி அப்போது நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. காசு பார்த்துக்கலாம், நான் லில்லி கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம், என்ன எங்களுக்கு சேஃப் இல்லை, நீ தான் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிட்டன் பண்ணனால உனக்கு இங்கே ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டே இவங்க மறுபடியும் சியோல் கிளம்பியிருப்பாங்க. இப்போது நீங்கள் தான் எங்கள் பெசாண்டா தனியாக தான் இருந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஹோட்டல் ரூமில் தூங்கியிருப்பீங்க. ஸோ பாடி எல்லாமே வந்து கார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, லைக் ஏதோ சுக்கீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களாம் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. ஸோ அந்த மெசேஜ் என்னன்னா கம் டவுன் ஸ்டேர்ஸ்
இன்னொரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கு. யார்ரா அவன், நான் இந்த ஹோட்டலில் இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் யாருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிங்க, ஆனால் முடியல. டோன்ட் ட்ரை டு ட்ரேஸ் மை நம்பர் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு இது வருது. ஸோ யாரோ கொஞ்சம் மூலக்காரன் தான் பேசுகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டான ட்ரெஸ்ஸில் அதே தான் படுத்திருப்பீங்க. ஸோ அதனால கொஞ்சம் நார்மலான ஒரு ஜீன் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே போயிருப்பீங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ஹோட்டல் கீழே வந்திருப்பீங்க. உங்களுக்கு யாரும் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி தெரில. கிட்டத்தட்ட இது ஒரு மிட் நைட்டு. ஸோ எவன்டா அவன் நம்மளை கூப்பிட்டுட்டு ஆளே காணோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் லைக் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க யாருமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் வெளில வந்து பார்க்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் வாயில் அப்படியே யாரோ ஒரு துணி வச்சுறாங்க. உங்களுக்கு அந்த மயக்கம் போடுற அந்த ஸ்ப்ரேலாம் வச்சுருந்ததுனால உங்களுக்கு டக்குன்னு மயக்கம் வந்திருக்கும். ஸோ இப்போது இந்த சீனிங்க கட் ஆகுதுடா. ஸோ இப்போது நீங்கள் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. லைக் கட்டிலாம் போடல, உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. நார்மலான ஒரு ஏர் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் எந்திரிச்சோடனே. ஸோ உங்களோட பிளைண்ட் ஃபோல்டை ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிட்டு எந்திரிச்சா லைட்டாக இந்த லெக்கை ஷேக் பண்ணுவாங்க, பேச ட்ரை பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்கள்ல. அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட பிளைண்ட் ஃபோல்டை ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாரு. யாரும் இல்லை, ஜிமின் தான். ஸோ அப்படியே பார்த்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யாரா, மார்னிங் என்ன தான் மீட் பண்ணியே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ நீங்கள் அவங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நானே தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுறான். சொல்லு உன் பேர் என்ன, லாயரான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் என் பேர் லாயரா தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் ஓ சரி சரி, அப்புறம் பசிக்குதா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆமாம் அப்புறம் நீ என்ன சியோலா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நான் சியோலான்னு தான் வரேன். அப்புறம் உனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்கன்னு சொன்னல, யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு டக்குன்னு உங்கள் அண்ணனுக்கு வேறு என்ன பேர் சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ அப்படி பார்த்துட்டு இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து அதெல்லாம் நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு அப்படியே மண்டையில் ஒரு பேருமே வரல, என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது ஒருத்தர் பேர் வந்து ஹுன்ஜன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. அடுத்தது இன்னொருத்தர் பேர் தேஹன். தேஹன் அப்படின்னு சொல்லி லைட்டாக கொஞ்சம் நர்வஸாக ஸ்மெல் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவனை பார்த்துட்டு ஷாரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷார், என் அண்ணன் பேர் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே, என்னை எதுக்கு இங்கே உட்கார வச்சுருக்கீங்க, நான் போகணும், வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நான் உன்னை கிட்னாப் பண்ணியிருக்கேன். கிட்னாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கிட்னாப், ஒழுங்காக பேசு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஓ ஓ எனக்கு அது பயமாக இருக்குது, அதான் நான் உன்னை என்ன கடிச்சா திங்க போகிறேன், நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு நிஜமாலுமே உன்னை பிடிச்சிருக்குண்ணா, கல்யாணம் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். என்னை பார்த்தா என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் மாஃபியா லார்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் இது பேசலை. உனக்கு என்னை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் என்ன மனுஷர் தானே, வேறு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது எல்லாருக்கும் தெரியும். என்னை பற்றி ஸ்பெசிஃபிக்காக எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. என் பேர் ஜெமின். ஜெமினா, தெரியாதே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. குழந்த மாதிரி இருக்காடா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு நான் தான் மாஃபியா லார்டு, மாஃபியா அப்படின்னு வச்சுக்கலாம். மாஃபியானா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி லைக் இரிட்டேட்டாக இருக்கும். கிரிமினல்ஸ், அண்டர் கிரவுண்ட் கிரிமினல்ஸ் போதுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். கிரிமினலா நீங்கள் உங்களெலாம் போலீஸ் பிடிக்க மாட்டாங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே சிரிப்பு வந்துருக்கும். வெளில எதுவுமே காமிச்சிக்கல, அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கான் அவங்கள்ட்ட. ஸோ ஒரு
5 டேஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவன் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டால் வாங்கி கொடுப்பான். ஆனால் உங்களை வீட்டை விட்டு மட்டும் அவங்க வெளியிலே விட மாட்டான். அவங்களுக்கு இங்கே நல்ல சாப்பாடு கொடுப்பான், அவங்களுக்காக ஒரு ரூம் கொடுத்துருக்கான். பட் என்ன தான் இருந்தாலும் அவனோட மேன்ஷனை விட்டு அவங்களால வெளியில் போகவே முடியாது. ஸோ இந்த பக்கம் ஜென்னன்ட்டு அவங்க ரொம்ப வந்து லைக் இவ்வளோ நாள் உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க ஃபோன் வந்து அங்கே ஹோட்டல்லே தான் இருந்திருக்கும். இதில் வேறு ஹோட்டலோட அந்த சர்வீஸ்க்கும் கால் பண்ணியிருப்பாங்க. இல்லை இங்கே யாரும் இல்லை, ரூம் வந்து ஃபுல்லாக லாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பையெல்லாம் விட்டுருப்பாங்க, போய் செக் பண்ணுங்கள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது அந்த பக்கம் வந்து மனக்கும் அவங்களுக்கும் இப்போ ஜிமின் வந்து அவங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்லலாம், ஒரு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கா. அவங்களுக்கு அது வந்து லைக் லவ் பண்ணல, பட் வந்து அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் அவங்களுக்கு கேர் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போது அவனுக்கு ஒரு நாள் ஒரு கால் வருது. ஹலோ அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அண்ணா நான் தான் பேசுகிறேன் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஏய் என்னடா என்னாச்சு, என்ன ஃபைனலி என்னென்ன மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லைடா, வெக்கேஷன் ஆரம்பிக்க போகுது, சீக்கிரம் வரேன், என்ன ஒரு மாதம் இருக்குது வரேன் அப்படின்னு சொல்கிறான். சரிடா வந்துட்டு வா, என்ன அவள் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறியா, எனக்கு இருக்கிற ஃபேமிலியே நீ தான்டா, கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏய் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் என்கிட்ட போய் சால்வ் பண்ணிட்டேன், அதுக்கு நீ எனக்கு இன்னும் வழி இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். நடத்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். டிக்கெட் ஃபேருக்கு போடவா எப்படி அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். எல்லாம் பார்த்துக்கலாம், வந்ததுக்கப்புறம் அங்கே நீ செலவு பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். வாடா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருப்பான். ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி. பட் ஆனால் நீங்கள் வந்து மேலே உங்களோட ரூம்லேயே தான், அவங்க உங்களுக்காக நான் ரூம் கொடுத்துருக்கான்ல, ஸோ நீங்கள் அங்கே தான் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் அவங்க கூட ரொம்ப இன்ட்ராக்டே ஆக மாட்டீங்க, பட் யூ ஸ்ட்ரேஞ்ச்லி லைக் ஹிம். ஓகே. ஸோ இப்போது ஒரு 2 to 3 வீக்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து ஜிமின் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க, லைக் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்து அவங்க லைக் எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் அவங்களோட எப்படி சொல்லணும்னா அவங்கள கொஞ்சம் லைட்டாக ரஷ் பண்ணுவான். அப்பப்போ உங்களை பேபி அந்த மாதிரிலாம் கூப்பிடுவான். ஆனால் என்னென்னு சொல்லுவேன்னா, எனக்கு கூப்பிடணும்னு தோணுச்சு நான் கூப்பிட்றேன், உனக்கு ஏன் பிரச்சனையா அப்படி மட்டுமே சொல்லி அதை ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டே போயிட்டே இருப்பான். அப்போ பார்த்தாலும் லைக் உங்களுக்கும் கொஞ்சம் நேரம் கடுப்பு வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல. ஸோ இப்போது மந்த் எண்டும் வந்திருக்கும். ஸோ இப்போது எக்கையும் அவனோட ஆள் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ இப்போது ஃப்ரெண்டில் ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. இங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணும்போது ஜங்கு அப்படியே கத்திக்கிட்டே வரான். ஸோ அவனோட சைடில் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருப்பா. ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஏய் ஜங்குக் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க ஷாக்கில். லைக் ஜங்குங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. ஏய் வயனே நீ என்னடி எங்கள் அண்ணன் வீட்டில் என்ன 2 பேர்த்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருந்தவங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். எப்படி இருக்க பார்த்து 1 நாள் ஆச்சு, 12th பார்த்தேன், அதுக்கப்புறம் காலேஜும் போயாச்சு, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் நல்லா இருக்கேன், நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் என்ன பண்ணுறேன்டா ஏன் வீட்டுடி அப்படின்னு சொல்கிறான். ஓ வீடா இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஆவாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னடா இவன் ஒரு பொண்ணை வேறு ஹக் பண்ணுறான், எனக்கு தங்கச்சியாக அக்காவானே புரியலையே, இவன் அந்த மாதிரி நம்மகிட்ட சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதான் சொன்னேன்ல ஆவா என் ஃப்ரெண்டு வயனு அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து உங்களை லைரானே கூப்பிடல, வயன் தான் கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே டப்புனா வார்மேல கை வச்சுருப்பீங்க, வயன் மூடு அப்படிங்கிற மாதிரி. அவன் பார்த்துட்டு என்னடி ஆச்சு அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சா ஸ்மெல் பண்ணுறீங்க. ஸோ இப்போது மேலே இந்த ஜமுனா வந்திருப்பான். ஏய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி லைட்டாக ஸ்மெல் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே ஜங்கு போயிட்டு குடுன்னு அண்ணன்ட்ட போயிட்டு லைட்டாக ஹக் பண்ணிடுறான். எப்படின்னா இருக்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறான். ஸோ ஜிம்மினும் அப்படியே அவனை ஹக் பேக் பண்ணிட்டு என்னடா இது புதுசாக ஹக்லாம் பண்ணுற ஆள் முன்னாடி சீனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் வயன் எப்படி இங்கே வந்தா, வயனா யார் வயன் அப்படின்னு சொல்லி ஜெமினிக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த மாஃபியாவோட பொண்ணு ஏன்டா நம்ம வீட்டுக்கு வர போகிறா அப்படின்னு சொல்லி ஜிம்மன் கேட்குறான். ஓ
உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு லைக் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி தெரில. உங்களுக்கு அப்படியே லைக் கையெல்லாம் லைட்டாக சொட்டாக ஆரம்பிச்சிருக்கும். ஜங்கு பார்த்துட்டு யாரா அங்கே நிற்கிறவ யார் அப்படின்னு சொல்லி உங்களை பாயிண்ட் பண்ணுறா. அவள் தான் வயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவள் பேர் லாரா அப்படின்னு சொல்கிறான். ஜிம்மன் சொல்கிறான், லாராவா யார் அவ? ஏய் இவ வயன்டா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஹை ஸ்கூல் நாங்கள் ஒன்றா படித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜங்குக் ஆர் யூ கிடிங் மீ அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஏய் நான் ஏன்டா போய் சொல்லணும், நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல எனக்கு ஒரு ஃபீமேல் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவள் தான்டா அவ அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஜிம்மன் அப்படியே அவங்களை திரும்புகிறான் பார்த்து. கம் அப் ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படியே லைக் அவன் தம்பி வந்திருக்கான் அப்படிங்கிறது கூட அவன் விட்டுட்டான். அவன்பாட்டு கூட மேலே அப்ஸ்டேர்ஸ் படுப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்களும் அப்படியே லைக் உங்களோட 2 பாம்ஸையும் வந்து ரப் பண்ணிட்டு லைக் அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்கும். பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நீங்களும் கடன் மேலே போயிருப்பீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு கன்ஃபியூஸாக இருக்கும், என்னடி நடக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்க ட்ரை பண்ணுவான். நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு லைட்டாக அவனை டோர் திறந்துட்டு உள்ள போகிறீங்க. சிம்மனத்தை உன் பேர் வேணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது அது வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு அவ்வளோ லைக் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கு அவனுக்கு. இல்லை நான் உன்னை டார்ச்சர் பண்ணேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் என்கிட்ட மறைச்ச? நீ பையன்னு சொல்லு, நீ யாராக இருந்தாலும் நான் லவ் தானே பண்ண போகிறேன் அப்படிங்கிறேன். வாட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் நான் சொல்லலை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு. ஐ லவ் யூ பட் தட்ஸ் அ பார்ட். நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் நீ எதுக்காக லாயரான விஷயம் போட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அது வந்து ஒரு மிஷனுக்காக போட்டேன், ஆனால் நீ என்ன அப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஜிம்மன் அப்படின்னு சரிங்க சொல்லுங்கள். நான் உன்னை அப்படி நம்புவேன். இப்போ என்ன யார்கிட்ட வேணால் கேட்டுக்கோங்க, எனக்கு நான் சத்தியமாக ஒரு மிஷனுக்காக தான் அப்படி பண்ணேன். அப்போ நீ தான் அந்த மாஃபியா கேங்கோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது அண்ணன் அந்த ஹியூஞ்சனும் தேஹனும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது அவங்க பேர் கிம் சாக்ஜின்னும் தேயும் கரெக்டா அப்படின்னு சொல்லி சிம்மன் சொல்கிறான். நான் அவங்க கூட பெரிய ஒரு டயலாக இருக்கேன் தெரியுமா, நீ இந்த முன்னாடியே சொல்லியிருக்கலாம் வயன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. லைக் திஸ் இஸ் டூ பிக் ஃபார் ஹிம். ஸோ லைக் அவனுக்கு வேற அப்படியே அந்த எமோஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் கீழே போயிருப்பான் தெரில. அப்புறம் வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஜென்டலாக அவன் க்ரீட் பண்ணிவிட்டான். அவன் உட்கார வச்சுருப்பான். ஸோ அவன் வந்து நார்மலாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கான். அவன் லைக் அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஜங்குக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி இவங்க தான். ஸோ இவங்க மனசு வச்சா தானே நம்மளோட ரிலேஷன்ஷிப்பே முதல்ல அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிங்கிறனால அவன் அவனை வந்து நான் இம்ப்ரெஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி லைக் அந்த மாதிரி சொல்லலை. ஒரு எப்படி சொல்கிறது, ஜங்குக்கோட கார்டியனாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஓகே. ஸோ அப்போது அவங்களும் பேசி வந்திருப்பாங்க. ஜிம்மனுக்கு வந்து என்ன ப்ராப்ளம், அவனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அவனும் வந்து ஓகே நம்ம எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். ஸோ இப்போது லேட்டர் நீங்கள் இன்னும் ரூமில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு லைக் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மிஷனில் உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்கியிருக்கும். லைக் அட்லீஸ்ட் நம்ம லவ் பண்ணான்ல, நம்ம வந்துட்டு போய் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஸோ போச்சுமான் தான் கதை வந்து அவ்வளோ வரான். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணை லேட்டாக பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிங்க. எங்கே போகிறேன்? நான் என் பிரதர்ஸ் கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிடா. நீங்கள் உங்களுக்குள்ளே விஸ்பர் பண்ண மாதிரி தான். ஆனால் அவனை கேட்கும். அவங்களாம் நீ ஒன்று போவானா, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்கிறான். வாட் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறீங்க. என்ன லவ் பண்ணுறேன்டா, உன் பிரதர்ஸ்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ நான் உன்னை லவ் பண்ணல, என்ன பூச்சாண்டி காமிச்சிட்ருக்கியா? நீ லவ் பண்ணுற எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அண்ட் we are gonna have a very long conversation about this அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிவிட்டு இப்போது உங்களோட பிரதர்ஸ் வீட்டுக்கு தான் வரான்.
ஸோ இப்போ அங்கேருந்து சியோல் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவன் வந்துட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு தான் வந்திருப்பான். ஸோ ஜின்னுக்கும் தேவனுக்கும் அவ்வளோ கோவமாக இருந்திருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் 1 மந்த் ஆகிடுது, ஆளே காணும் வர. அதனால் அவங்களுக்கு ரொம்ப வரிடாக இருக்குது. ஆனால் வந்தோடனே அது மாஃபியா விளாடவா அவங்களுக்கு பயமாக இருக்கும். என்னடா ஆச்சு அப்படிங்கிறாப்புல. லார்ட் என்ன ஆச்சு, நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறான். ஆனால் இல்லை சார் உட்காரிங்க அப்படின்னு சொல்லி இவனே சார்னு வேறு கூப்பிட்ருப்பானா. அவங்களுக்கு என்ன ஷாக்கு, சார் ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டு உட்காந்துருப்பான். ஸோ இப்போ அவங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் தான் பையனை வச்சுருந்தேன், என் கூட சேஃபாக தான் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லார்ட் எதுக்கு எங்கள் தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஜென் கேட்குறான். அது எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, லைக் ஐ லவ் ஹர் அப்படின்னு சொல்லி ஜென் சொல்கிறான். நீங்கள் அவள் பிரதர்ஸ் அப்படிங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் இந்த எதாவது சொல்லி ஆகணும்ல, அண்ட் உங்கள் ஃபாதர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். லார்ட் அது எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், ஆனால் எங்கள் சிஸ்டருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே அவங்க எல்லாரோட கண்ணும் அவங்க முன்னாடி தான் திரும்புது. எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்டே கேட்குறான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இல்லை எனக்கு நிஜமான அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ உங்கள் பிரதர்ஸ் முன்னாடி உங்களுக்கு வந்து ஜிம்மனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஜிம்மனோட ஸ்மெல் பண்ணிவிட்டு உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறான். லைக் ஆக்டே கிடையாதுங்க, ஃபுல்லாக அப்படியே ஜென்யூனாக பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்கும். பட் ஆனால் வெளில எதுவும் காமிச்சிக்கல. எனக்கு தெரிஞ்ச இது இப்போது கரெக்டான டைமானு தெரில. நான் கிங் ஃப்ரீயாக இருக்காரா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ ஃப்ரீயாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். நான் போய் அப்பா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறான். ஸோ இப்போது உங்கள் அப்பாவோட ஸ்டடி ரூம்மு, ஸோ அங்கே அவர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு, ஏதோ கொஞ்சம் வரலன்னு. ஸோ அவங்க போய்ட்டு அப்பா லார்ட் வந்திருக்காரு. அவர் பாஸ் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பண்ணுற வேலை எல்லாமே அப்படி தூக்கி போட்ட கடாசி விட்டா மாதிரி உங்கள் அப்பா கடன்னு கீழே வந்திருப்பாரு. ஸோ வந்துட்டு அன்னிங்க சையா. ஸோ உங்கள் அப்பா பப் பண்ணிட்டு பாஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஐயோ பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் ரொம்ப ஜென்யூனாக சொல்லியிருப்பான். ஸோ இப்போது அவங்க லவ் பண்ணுறான் அது இதுன்னு சொல்லி பேசுகிறான். உங்கள் அப்பா என்ன யோசிக்கணும், பரவாயில்ல ரெண்டும் ஒரே ஃபேமிலி, பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி லைக் ரொம்ப சீக்கிரமாக நடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே ஒரு டைம் ஸ்கிப் கொடுக்கலாம். ஸோ இப்போ பேக் டு ஜிம்மன்ஸ் மேன்ஷன். ஸோ இப்போது ஜங்குக்கும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்களும் ஜங்குக்கோட ரூமில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்ல, ஸோ அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் அவனோட கிட்டத்தட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வரையா, லைக் ஃபஸ்ட் டைம் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக, அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த அங்கே லிவிங் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிம்மன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். வயன் அப்படின்னு சொல்லி அவன் உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். நீ மிஷனுக்காக பண்ண ஓகே, பட் நீ என்கிட்ட ஓப்பனாக பாயிருக்கலாம் தான், பட் ஓகே ஐ அக்செப்ட் இட், இட்ஸ் ஃபார் யர் ஒர்க் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஜிம்மன் நான் ஹர்ட் பண்ணணும் நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. நீ நிஜமாலுமே லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நீங்கள் சொல்கிறது எதுவுமே அவன் கேட்கல. அவன் கேட்க வந்ததை ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறான். அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுறேங்க. ரியலி அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ரியலி அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. ரியலி தென் ப்ரூவ் இட் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணுறான். ஒரு மாதிரி கேடியா அவன் ஸ்மக் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் கூச்சு தானே உட்காந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவனோட சிக்ஸை கப் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்படியே லைக் ஹி கேன் சென்ஸ் இட். ஸோ அப்படியே லைக் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வரான். ஸோ நீங்களும் லீன் பண்ணிவிட்டு அவனோட லிப்ஸை கிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணது கிடையாது, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அவனே வந்து உங்களை கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அப்போது அந்த ஒரு ஜென்டலான கிஸ் அப்படியே கொஞ்சம் ஹங்கரியா அப்படி இப்படின்னு சரி போகுது. நீங்கள் டக்குன்னு பிரேக், ஏன்னா ஃபஸ்ட் டைமாக அதனால் ரொம்ப நேரம் அப்படியே மூச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களால் கிஸ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் அப்படியே கிஸ்ஸை பேக் பண்ணிட்டு போதும் முடியல அப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மூச்சு வாங்கிட்டுருக்கு. ஸோ அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு
சுத்தமாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹலோ எங்களுக்கு அஃபேவாக்கெலாம் தெரியும், அது எங்களுக்கும் தெரியும், உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆனால் அவனுக்கு இல்லை சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையாடி அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் லைட்டாக பவுட் பண்ணுறீங்க. ஸோ அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே அவங்களோட சீக்ஸை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, சரி இனிமேல் என்கிட்ட எதுவும் ஹைட் பண்ணாத, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி நீங்களும் நோட் பண்ணுறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களோட நெக்கு ஜோ அப்படின்ட்டு சொல்லி கிஸ் பண்ணுறான். லைக் கொஞ்சம் சாஃப்டாக ஜென்டிலாக அந்த மாதிரி கிஸ் பண்ணுறான். அப்படியே எடுத்து உங்களை அவனோட லேப்பில் உட்கார வச்சுட்டு லைட்டாக அப்படியே உங்களோட காலர் போன் அங்கெல்லாம் கிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீஸ் வைக்கிறான். ஸோ உங்களுக்கு லைக் கொஞ்சம் மார்னிங் சென்சேஷன் வருது, பட் ஆனால் லைக் அது ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வியர்டாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே உங்களோட லிப்ஸில் ஜென்டிலாக ஒரு பெக் மட்டும் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும் உடனே எதுக்கு பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ என்ன நீ என்ன கல்யாணம்க்கு அப்புறம் அப்படிங்கிற ட்ரெடிஷனை நீ இன்னும் வச்சிருக்கியா ஜம்மன் அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க. இப்போ என்ன உனக்கு என்ன ஒன்றுமே தெரில, அதுக்கப்புறம் பண்ணால் நீ ப்ரெக்னென்ட்டானா கூட எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, சி வாயும் ஒரு அப்படின்னு சொல்லி அவன் வாய் மேலே கை வைக்கிறீங்க. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ எதில் இந்த வஞ்சர் முடிச்சுக்கலாம்டா, லைக் ரொம்ப லாங்காக வந்துச்சுல்ல. சரி ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் லைக் தி ஸ்டோரிடா. அண்ட் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் போட்டிருக்கேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறைக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. யுவர் கமெண்ட்ஸ் ஆர் மை பிக்கஸ்ட் மோட்டிவேஷன். ஸோ ஓகேடா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் I can get all your support. சரி ஓகே, டாடா பாய், லவ் யூ ஆல்.